guys, நம்ம சேனல் அம்மி டாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான வீடியோ thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கோம். ஸோ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸஸ்ல நான் வாங்கியிருக்க ஃப்ராக் டைப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து எப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆக்சுவலாக வெயிட் குறையுதோ இல்லையோ ட்ரெஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டால் கொஞ்சம் பெட்டர் ஃபீலாக இருக்குது. ஸோ அதுக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் கிட்டத்தட்ட 6 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸஸும் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு நம்மள மாதிரி சப்பி கேர்ள்ஸோ வீடியோக்கு மறக்காம லைக்கை கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போட்டுக்க இந்த ட்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து என்னோட ஃபேவரட்டான ட்ரெஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாக் ஆயிருங்க. அந்தளவுக்கு வந்து ரேட் ரொம்பவே கம்மி. இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸும் இருந்தது. பட் எனக்கு இந்த ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு டீல் ஷேடு தான். அண்ட் இது போக வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்சில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் பர்ஃபெக்டாக லைனிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸு. இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஃபைன். இது வந்துட்டு ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். என் ட்ரெஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாக வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி உள்ளன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒர்க் மாதிரி எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஜார்ஜெட் ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரெக்கமெண்ட் ஆகிருக்கும் மீஷோவில் பார்க்குற எல்லாருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்லேயே வந்து கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. எனக்கு வந்து பிளாக் பிடிக்கும் அப்படின்னால நான் இந்த பிளாக் வந்து வாங்கினேன். ஓகே தான் ட்ரெஸ் வந்துட்டு. ஆனால் கொஞ்சம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜில் வந்து நல்ல ஒரு டார்க்கான ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வந்து ரிசீவ் வந்து கொஞ்சம் மைல்டாக இந்த சாரீ பூனம் சாரீஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு ஷேடு லைட்டாக கொஞ்சம் டல்லாக இருந்தது. மித்தபடி ட்ரெஸ் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் இதில் வேறு கலர் வந்து சூட்டபிளாக இருக்குமா என்னன்னு சொல்லி தரல. பட் பிளாக்ல இந்த நம்மளுக்கு ஹார்ட் டிசைன் டாட்டா டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த ட்ரெஸ் வந்துட்டு இந்த நெக்கு தான் பான் வி நெக் வந்துருக்கு. ஸோ இது கொஞ்சம் லோவாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு டெய்லர் அப்படின்ற முறையில் வந்து இதுக்கு வந்து ஊடால சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு லாங் கவுன் வந்து பார்த்துடலாம். அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குறதுனா விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பேன். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் ரொம்ப நாள் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் போட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த மெட்டீரியல் வந்துட்டு நம்மளுக்கு ஜார்ஜெட் தான். அண்ட் லைனிங் வந்துட்டு ஃபுல் கவுன் வந்து நம்மளுக்கு லென்த்தாக வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓகேன்ற மாதிரி இருந்தது. பட் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் 2 விஷயம் பிடிக்கல. கொஞ்சம் வந்து இந்த சைடில் வந்து இந்த கிளாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தனால கொஞ்சம் அது மூவ் ஆகிட்டே இருந்தது. அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. அண்ட் அது போக வந்து ஹிப்பில் வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு சொதப்பலான ஒரு ட்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளாக் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த மீஷோக்காரங்களுக்கும் தெரிஞ்சிச்சோ என்னமோ. நான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ண கலர் வந்துட்டு மெரூன் கலர் தான் இந்த ட்ரெஸ்ஸில். பட் எனக்கு வந்து இந்த பிளாக்கை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. சரி இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓப்பன் பண்ணேன். என் ட்ரெஸ் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி அப்படின்னா ஜார்ஜெட் மெட்டீரியலில். ஸோ வந்துட்டு அந்த ஹாஃப் செஸ்ட் வரைக்கும் வந்துட்டு ஸ்லீவும் சரி செஸ்ட்டும் சரி நம்மளுக்கு நல்லா அழகாக வந்து ஒயிட்டில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்துட்டு இல்லை எக்ஸல் சைஸ் தான் வந்து போட்டிருந்தேன். எக்ஸல் வந்து எனக்கே அப்படியே அளவெடுத்து தைச்ச மாதிரி கரெக்டாக இருந்தது. எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டும் பார்த்தேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குல்ல, ரொம்பவே அழகாக இருக்குல்ல, ப்ரிட்டியாக இருந்தது. ட்ரெஸ்ஸில் வந்துட்டு லைனிங்கும் வந்துட்டு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாது. என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து இப்போ காமிக்கிறேன். ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராகவே கொடுக்கல. சைடில் 2 சைடுமே, ஒரு சைடுனாலும் பரவாயில்ல, 2 சைடுமே வந்துட்டு ஒரு மாதிரி கோனலாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இல்லை. ஸோ அதனால வந்து நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டன் தான் உண்மையிலே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பீச் கலரில் ஒரு கிராண்டான ஒரு குர்த்தி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு துப்பட்டா வந்து நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். துப்பட்டா பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக எம்ப்ராய்டரி வந்து அந்த எண்ணில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு மாதிரி டிஷ்யூ கிளாத் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கங்கே வந்துட்டு அந்த துப்பட்டா ஃபுல்லாகவே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப கிராண்டான ஒரு துப்பட்டா தான். ஷைனிங்காக வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டன் அண்ட் வந்து ஒரு அந்த பீச் கலர் 2 மிக்ஸில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து இருந்தது.
சேம் ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு சேம் கலர் தான். ட்ரெஸ் ஃபுல்லாக அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு குர்த்தி அண்ட் துப்பட்டா ரெண்டும் சேர்த்து தான் வந்தது. அண்டு ஸ்லீவ் வந்துட்டு யூஸ்வலாகவே இந்த மாதிரி ட்ரெஸ் அப்படின்னாலே வந்து ஸ்லீவில் வந்து லைனிங் இருக்காது. அண்ட் இது வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஃபுல் ஸ்லீவ் வரைக்கும் இருந்தது. அண்டு பெருசாக இந்த ட்ரெஸ்ஸில் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு பார்ட்டி வேர் குர்த்தி இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு குர்த்தி வந்து பார்த்துலாம். இது வந்துட்டு நீங்கள் திட்டுவீங்களா என்னன்னு தெரியல. இது வந்துட்டு ஒரு பிளாக் கலர் தான். பிளாக் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னால நான் இது வந்து பிளாக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நல்லா வந்து சொதப்பலான ஒரு ட்ரெஸ் தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. மெட்டீரியல் வந்துட்டு நம்மளுக்கு சேம் தான், காட்டன் மெட்டீரியல், நல்ல பியூர் காட்டன். அண்ட் அங்கங்கே வந்து டாட்டாக வச்சு சூப்பராக இருந்தது. இமேஜில் மாதிரி அப்படியே இருந்தது. அண்ட் ஹாஃப் செஸ்ட்டு வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு லைனிங் கொடுத்துருந்தாங்க. மித்த எல்லா இடமே வந்துட்டு லைனிங்லாம் எதுவும் கிடையாது. ஸ்லீவ் வந்துட்டு அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் வந்து பஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கவுன் நான் வந்து இமேஜில் பார்த்து ஆர்டர் பண்ணேன். பட் நம்மளுக்கு எப்படி ரிசீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நார்மலாக நம்மளுக்கு அந்த சைடு ஓப்பன் குர்த்தியே வந்துட்டு அந்த சைடு ஸ்லிட்டை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹிப் கிட்டலாம் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருந்தது. டைட்டான ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றனால இந்த ட்ரெஸ்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது போக பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே 2-3 இடத்துல பட்டன்ஸ் வந்து மிஸ்ஸிங் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு பார்ட்டி வேர் வந்து பார்க்கலாம். நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி வந்து இது ஒரு மாதிரி நல்ல ஒரு லுக் கொடுத்தது. ட்ரெடிஷ்னல் ஷேடு அந்த லுக்கு, பார்டர்லாம் வச்சு நம்ம இந்த சாரீஸ்லலாம் இப்போ கன்வெர்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு லாங்காக வந்து ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைல் வந்து இது இருந்தது. இந்த ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா 1200 சம்திங் வந்து நான் வாங்கியிருந்தேன். பட் கலர் வந்துட்டு கொஞ்சம் ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இமேஜில் வந்து ஒரு மாதிரி பர்பிள் ஷேடு, இதில் வந்து கொஞ்சம் அதிலே டார்க் பர்பிள் ஷேடு வித் ப்ளூமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருந்தது. அண்ட் மெட்டீரியல் வந்துட்டு நம்மளுக்கு விசித்ரா சில்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாஃப்டான மெட்டீரியல் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஷைனிங்காகவும் இருந்தது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு டபுள், அதாவது ஒரு உள்ளே வந்து இந்த பட்டு பாவாடை சட்டை சின்ன வயசில் போடல, பெட்டிக்கோட் மாதிரி உள்ளே போட்டு வெளியில் வந்துட்டு ஷர்ட் மாதிரி போடல. ஸோ அதே சேம் மெத்தடில் இது அப்படி தான் இருந்தது. நான் சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன்னா ஸோ அந்த ஞாபகம் வந்து இது வந்து கொடுத்தது. எனக்கு நல்லா இருந்தது. ட்ரெஸ் வந்துட்டு நல்ல ஃப்ளேர்டாக அண்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஓவர் கோட் வந்துட்டு ஒரு மாதிரி, அதான் அந்த கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு இதுக்கும் வந்து ஃபுல் ஸ்லீவ் தான். பட் இதில் வந்து லைனிங்லாம் வந்து எதுவும் கொடுக்கல. கொஞ்சம் லைட்டாக தான் வந்து ஃபீல் ஆச்சு. பட் அந்த போட்ட ஃபீலே இல்லை. மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அண்ட் நம்மளுக்கு அந்த டைப் பண்ணிக்கிறதுக்கு ரோப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஓவராலாக இந்த ட்ரெஸ்ஸும் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் நல்ல ஃப்ளேர்டாக பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து கொடுக்கும். பட் இருந்தாலும் இமேஜை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. உட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரெஸ் பார்த்துலாம். அண்ட் இதுவும் வந்துட்டு ஒரு ஜார்ஜெட் தான். சேம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் பார்த்தோம் பாருங்கள், சேம் அதே டீல் ஷேடு தான். பட் இது இன்னும் கொஞ்சம் அந்த நெக்கு கிட்ட ஃபுல்லாக வந்து ஜமுக்கி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அது சேம் ஜமுக்கி ஒர்க். அண்ட் ப்ளீட்டிங்லாம் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லைனிங்கும் ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு கலர் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு குட்டி பஃப் மாதிரி வருது. இந்த ஸ்லீவ் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணேன். சைடில் வந்து டைப் பண்ணுற மாதிரி நாட் வந்து கொடுப்பாங்களே, ஸோ அதை எடுத்து நான் வந்து இந்த ஸ்லீவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திறமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ இது பண்ணவும் எனக்கு இந்த ட்ரெஸ் போட ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த இந்தியா ஃப்ளாக் கலரில் வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து நல்லா இருந்தது. இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு நாட் மாதிரி கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு காட்டனில் வந்து நான் வாங்கினது இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலே வந்து கலர்ஸ் ஸ்கை ப்ளூ, பிங்க் எல்லாமே இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக ஒரு லுக் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஸ்லீவ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் எல்போக்கு கொஞ்சம் நியரபுளாக இருக்குது, நல்லாவே இருக்குது.
அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு நாட்டும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரில்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து ஃப்ரில்ஸ்லாம் வச்சு ரொம்ப ட்ரெஸ் வந்து ரொம்ப நீட்டான ஒர்க்காக இருக்குது. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, நல்லா இருக்குது. சூப்பரான ஒரு ட்ரெஸ் இது. நெக்ஸ்ட் வந்து இன்னும் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டியாக வந்துட்டு மீஷோவில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு இந்த கலரில் வந்து வாங்கினேன். அண்ட் இதில் நிறைய இந்த பேட்டர்ன்லேயே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வரும். நான் உங்களுக்கு வந்து சைடில் ஒரு இமேஜ் போட்டிருக்க மாதிரி இந்த மாதிரி தான் வந்து இந்த ட்ரெஸ் இருந்தது. பட் இப்போ நான் கொஞ்சம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இன்னும் பார்க்குறதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ஓகே, இந்த ட்ரெஸ்ஸும் வந்து காட்டன் தான். அந்த அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, ரொம்ப நீட்டான ஒரு லுக் வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆயிடுவீங்க. இது வந்துட்டு ஒரு ரெண்டு வந்து தனித்தனியான ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட இதை பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. செப்பரேட்டாக வந்து இந்த க்ராப் டாப் மாதிரி வரும்ல, ஷார்ட்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். அண்ட் இது வந்துட்டு லைக் கொஞ்சம் கிளாத் வந்து காட்டன் தான். பட் எனக்கு வந்து அந்த தலகாணி ஒரு ஃபீல் வந்து இருந்தது பார்த்ததும். பட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் எனக்கு அந்த ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பல்ஜிங்காக வந்து தெரிஞ்சுது. ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டான பனியன் கிளாத்தா. ஸோ அதனால வந்துட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுது. பட் ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஃபைன். அண்ட் இப்போ வாங்கின இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ வந்து யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேங்க். அண்ட் உங்களுக்கு வேறு ஹால் வீடியோ வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.